சூப்பர் படம் ப்ரோ. சீரியஸாக நல்ல படம். நான் ஒரு கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு படம் ஃபுல்லாக. விஜய் சேதுபதி அண்ட் சூரி nailed it. Very good movie. ஓகே பாஸ். இந்த படம் நல்லா இருந்துச்சு, நல்ல கருத்து. ஆக்சுவலாக உண்மையிலே செமையாக இருக்கு படம், நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன். விடுதலை பார்ட் 1 எடுத்திருக்கலாம், பார்ட் 2 எடுத்திருக்கவே தேவையில்லை. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே விடுதலை பார்ட் 1 வந்து சூரி வந்து நிறைய இருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி தான். ஐ திங்க் லாஸ்ட் 40 minutes வந்து ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி குட் மெசேஜ் ஆன் தி ஈக்குவாலிட்டி அண்ட் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் ஹையர் அத்தாரிட்டிஸ் எப்படி யோசிப்பாங்க என்னன்னு. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே அந்த பக்கம் இந்த பக்கம் பாஸ்ட் ப்ரெசென்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தது. பட் ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் மூவி. என்ன ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10 ஐ திங்க் ஐ வுட் ரேட் 8.5. விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு படம், எல்லாருமே பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. இளையராஜா நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு பிஜிஎம்ஸ்லாம். பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் வெற்றிமாறன் படம். வெற்றிமாறன் படம்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. கம்யூனிசம் பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஸ்வல் ஒரு வெற்றிமாறன் ஃபில்ம், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இது விடுதலை ஒன்றா கம்பேர் பண்ணும்போது இன்னும் 2 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு இந்த படத்தோட தாக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான படம் ப்ரோ. விஜய் சேதுபதி எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதில் இன்னமும் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்போவும் நம்ம பார்த்த விஜய் சேதுபதியிலேருந்து இது ஒரு வாத்தியாராகவே இருந்திருக்காரு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 கொடுக்கலாம். I'm actually Telugu. This movie because of Vijay Sethupathi and Vetrimaran sir. Recently I watched Vidudhala 1 in G5 and now with the subtitles I watched this one. I love Vijay Sethupathi sir's acting and Vetrimaran sir's direction. The raw and rustic films which are made by Vetrimaran sir, I'm a huge fan of it. How much will you rate out of 10? 9 bro. ப்ரோ மூவி ஓகே தான். ஓகே, என்ன சொல்லுவாங்க, என்னவோ சீக்வலுக்கு லைக் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணாங்க சார். அந்த லைக் பார்ட் 1ல அந்த ஹீரோயின் ரோலில் சர்டன் திங்ஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாங்க. பட் விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணாங்க. அண்ட் வெற்றிமாறன் சார் டைரக்ஷன் நல்லா பேசுகிற மாதிரி இல்லை, அவர் டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஒன் டைம் வாட்ச் அவ்வளோ தான். என்ன ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10? எனக்கு வந்து 6. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் யூஷுவல் ஸ்டஃப் இருந்தது படத்தில். ப்ளஸ் வந்து இந்த படத்தில் கென் கருணாஸ் வந்து நல்ல ஆக்டிங். ஸோ இப்போ தனுஷ் எப்படி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து கென் கருணாஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேஜராக சொல்லணும்னா விஜய் சேதுபதி ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க படம், நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8. லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் வணக்கம். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கல. ஆக்சுவலாக ஓவர் கம்யூனிசம் பேசியிருக்காங்க. ரொம்ப ஓவராக கம்யூனிசம் பேசினால திகட்டிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் ஃபன் ஃபேக்டர் ஏதாச்சும் வச்சுருந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கவர் பண்ணி இருந்துருக்கலாம்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கருத்துக்கள் திணிச்சிருக்காரு ஆக்சுவலாக வெற்றிமாறன் படம் மாதிரி தெரியல எனக்கு என்னமோ ஆக்சுவலாக. ஸோ ஓகே, அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7 out of 10. படம் நல்லா இருக்குங்க. டிபிக்கல் வெற்றிமாறன் மூவி. எந்த ஒரு படம் பார்த்து வந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் நேம் மனசில் நிற்காது. ஆனால் அந்த படம் பார்த்து வரும்போது இப்போ என்னால் 10 கேரக்டர் டக்குன்னு சொல்ல முடியும். ராகவேந்தர், பெருமாள், கருப்பன், இந்த மாதிரி கேரக்டர் நேம் வந்து மனசில் 10 அளவுக்கு எடுத்திருக்காரு. நல்ல ஒரு எஃபர்ட்டு. அதுவும் காட்டுப்பகுதியில் எடுத்த சீன்ஸ் வந்து கடைசி ஒரு 3/4 மணி நேரம் அருமையாக இருக்குது. வெற்றிமாறனுக்கு வாழ்த்துக்கள். அதாவது விஜய் சேதுபதி அண்ணன் அவர்கள் அருமையாக அடிச்சிருக்காங்க. அதே போல் சூர்யா அவர்களும் நல்லபடியாக அடிச்சிருக்காங்க. நல்ல படம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங்? எனக்கு கேட்டீங்கன்னா 8.5 கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். வெற்றிமாறன் அளவுக்கு நல்ல டைரக்டர்ஸ் வந்து இன்னும் யோசித்து நல்லா எடுத்திருக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 15 to 20 minutes கம்மி பண்ணியிருக்க முடியும் ஈஸியாக. ரொம்ப டாக்குமெண்ட்ரி டைப்பில் போயிடுச்சு மூவி. எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. என்னென்னா பேசிகிட்டே இருக்காங்க, நான் ஸ்டாப் கம்யூனிசம் தத்துவம் எங்கேயுமே வந்து அந்த ஐடியாலஜியோட எண்ட் பாயிண்ட்டு கொண்டே போகிறது இல்லை. எல்லாத்துலேயும் தத்துவத்தை சொல்கிறாங்க, அதோட எண்ட் பாயிண்ட் பார்த்தா எல்லாமே புரோக்கனாக இருக்கு. எல்லாமே அப்படி காமிக்கக்கூடாது, கொஞ்சம் வெற்றி அடைகிற மாதிரி காமிக்கணும். எங்கேயுமே எல்லாமே தோற்று போகிற மாதிரியே காமிச்சிட்டு இருந்தால் எப்படி அது சாத்தியமாகும்னு நினைக்கிறேன்.
ஆக்டர்ஸ் வந்து நான் உண்மையாகவே விஜய் சேதுபதி, சூரி ரொம்ப எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. கம்மி சீன்ஸ்னாலும் சூரி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் ஹி டஸ். மஞ்சு வாரியர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னன்னா ரொம்ப பேச்சு, அதாவது அவ்வளோ பேச்சு. இட் இஸ் லைக் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அவ்வளோதான். பாட்டு பரவாயில்ல, நல்லா இருந்தது. மியூசிக்கில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. உண்மையாகவே நிறைய ஓவரா சில இடத்துல இருக்குது, சில இடத்துல ஒன்றுமே இல்லை. எங்கே வேணுமோ அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரிலாம் நிறைய பேக்ரவுண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இது நல்லா ஷார்டன் பண்ணி இன்னும் நல்லா கிறிஸ்பாக கொடுத்துருந்தா நல்ல ஃபேண்டாஸ்டிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது விடுதலை 1 அந்த குட் எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். இட் டிட் மீட் அவுட். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் மூவி தான். எனக்கு விடுதலை 1 அளவுக்கு பெருசாக கிரிப்பிங்காலாம் இல்லை. அதில் நிறைய வாவ் பாயிண்ட்ஸ் இருந்தது. இதில் அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ இந்த கம்யூனிசம் ஐடியாலஜி மட்டும் த்ரூ அவுட் சொன்ன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட். விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சிருக்காரு. சூரி வந்து அங்கங்கே வந்தாலும் நல்ல இம்பேக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான். மற்றபடி மஞ்சு வாரியர், கிஷோர், அப்புறம் கென் கருணாஸ் எல்லாருமே நல்லா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. மற்றபடி 1 டைம் வாட்ச், அவ்வளோதான். எனக்கு விடுதலை 1 அளவுக்கு ரொம்ப பிடிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டாக இருந்தது. மற்றபடி சாங்ஸ் வந்து ஓகே. ஒரு சாங் ரொம்ப பிடிச்சது எனக்கு, மஞ்சு வாரியருக்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்கிறது. மற்றபடி எல்லாமே மாண்டேஜஸ் தான் சாங்ஸ் எல்லாம். அதனால கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் மூவியை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. ஸோ தட் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப பொலிட்டிக்கல் ஐடியாலஜிங்கிற பேரில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. மற்றபடி ஓகே, ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் நாட் லைக் வெற்றிமாறனோட பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியல, அவ்வளோதான். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? I would give around like 6. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் படம் ராவாக தான் இருந்தது. ஸோ விச் இஸ் எக்ஸ்பெக்டட். எனக்கு வந்து அதான் மேக்கிங் வந்து நல்லா இருந்தது. பட் ஏன்னா அகைன் இட்ஸ் வயலன்ஸ், அந்த நிறையா ப்ளட்டு அது இதுன்ட்டு கொஞ்சம் ராவாக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்க முடியாது கண்டிப்பாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மூவியில் ஹியர் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் ஓகே. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ சூரிக்கு வந்து இந்த பாட்டில் அவ்வளோ ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்கோப் இல்லை. ஸோ பார்ட் 1 அவருக்கு இருந்த அளவுக்கு இங்கே நீங்கள் அது எதிர்பார்க்க முடியாது. இது ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாரு. அப்புறம் அவரோட ஸ்டோரி, அவரோட இது போராட்டங்கள், அது என்ன அதுலேருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் குட். யா, அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? வெரி குட். 7. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ் பையன் வர சீன், கென் வர சீன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு 10 மினிட்ஸ். படம் ஒன்றும் பெருசாக இல்லை. பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரைய மாட்டாங்க. வசனம் நமக்கே சில வசனம்லாம் புரிய மாட்டேங்குது பாதி வசனம். இது வந்து வெற்றிமாறன் படம் மாதிரியே இல்லை, ஏதோ விட்டு அடிச்சிடுச்சு. விஜய் சூரியெல்லாம் நடிச்சிருக்கே வேணாம் அந்த படத்தில். சூரிக்கு ரோலே கிடையாது. சூரி சும்மா ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி பின்னாடியே நின்றுட்டு இருக்காரு. கென்னு கூட நல்லா பண்ணியிருக்காங்க, மஞ்சு வாரியர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் வந்து கதை ஒட்டலை. எடிட்டிங்லாமும் அப்படியே கட் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு சில சீன்லாம். ஓவராலாக வந்து நான் எதிர்பார்த்த அந்த மாதிரி இல்லைச்சு படம். கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட். இதெல்லாம் வந்து நான் ரெண்டு வாட்டி பார்க்கலாமோ நினச்சேன். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வல் நான் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் படத்துக்கே வந்தேன். இன்டர்வல் போயிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். விஜய் சேதுபதி நல்லா அடிச்சிருக்காரு. அவர் எப்பொழுதுமே நல்லா அடிப்பார், மக்கள் கலைஞர் எல்லாருக்கும் தெரியும். பட் ஓவர் கம்யூனிசம் இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே ஒரு 100 படம் நடிச்சிட்டாரு. லெஃப்ட் ரைட்டு இல்லை கம்யூனிஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியாதா? எத்தனை மாநாடு தெருவா போட்டாங்க மாநாடுலாம். நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே தான் இங்கே எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கற்பனை கதைங்கிறாரு. என்ன கற்பனை அவர் பண்ணாருன்னு தெரியல. என்ன ரேட்டிங் தருவீங்க அவுட் ஆஃப் 10? விடுதலை 1க்கு வந்து நான் 8 கொடுத்துருந்தேன். இதுக்கு 4 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த கென் கருணாஸோட ரோலோ இருக்கும் சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பாட்டு வந்தது. அதெல்லாம் ஸ்டோரியோடய நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐ ஃபெல்ட் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. பட் ஆன் த பாசிட்டிவ் ஐ ஃபெல்ட் ராஜா சார் சொல்லவே வேணாம், அவரோட மியூசிக் இம்ப்ரூவ் தி ஸ்கோப் ஆஃப் த ஃபிலிம். பட் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாரிங்காக இருந்தது சவுண்டு. ஏன்னா த்ரூ அவுட் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வெறும் கன் ஷாட்ஸ் மட்டும் தான் கேட்கும் பேக்ரவுண்டில். அண்ட் வந்து நிறைய ஐடியாலஜிஸ் பேசுறேன்ட்டு வந்து கதையோட கோர்லேருந்து ரொம்ப தாண்டி போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் கிறிஸ்பாக வச்சிருக்கலாம். ஏன்னா யூஸ்வலி இப்போ நீங்கள் வெற்றிமாறனோட படம் பார்த்தீங்கன்னாலுமே அந்த ஐடியாலஜியை ரொம்ப கிறிஸ்பாக கன்வே பண்ணிடுவாங்க. ஸோ அது போய் இட் வில் ரீச் தி ஆடியன்ஸ். பட் ஹியர் ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் மோர் ஆஃப் he himself beyond a point felt கன்ஃபியூஸ்ட் while writing அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருந்தது.
டிஐ நல்லா இருந்தது ஆக்சுவலி கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் இட் வாஸ் இன் நைட் அண்ட் தென் எண்டில் வந்து ரொம்ப ஃபாக் மாதிரி இருந்தது அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை சினிமாட்டோகிராஃபி அண்ட் கேரக்டர் போர்ட்ரேயல் அண்ட் தென் காஸ்டிங் அதுவுமே பர்ஃபெக்டாக இருந்தது பட் பிகஸ்ட் டவுன்ஃபால் இதில் என்னன்னா உங்களுக்கு டப்பிங் அண்ட் அந்த சவுண்ட் மிக்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அவுட் ஆஃப் இது ப்ரொபோஷனலாக இருந்ததுனால பியாண்ட் அ பாயிண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் வைல் வாட்சிங் த ஃபிலிம் ஸோ விடுதலை 1 அந்த ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி இல்லை விடுதலை 2. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஓகே, ஐ வுட் கிவ் இட் a 6. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.